உண்மையான தோட்டம் உண்மையா செய்ய முடியும். அதுதான் தண்ணி லீக் ஆகாதா? வீட்டுக்கு சேதம் வருமா? இந்த வீடு எப்படி இந்த மரம் செடிகளோட வெயிட் தாங்குது? என்ன உரம் போடுறாரு? இதெல்லாம் தானே. இதுக்கெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பதில் இருக்கு. ஐயா பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டிருக்கீங்க. அதுக்கு மேலே கட்டணும். ஓகே ஓகே. அப்போ இந்த தண்ணிங்கெல்லாம் எங்கே போகும்? வெயிட் எல்லாம் இந்த வீடு எப்படி தாங்குதுயா? என்ன மண் கிடைக்குதோ அதையே நம்ம உபயோகிக்கலாம்னு சொல்றாங்க. அது எப்படி மண்ணை ப்ராசஸ் பண்றது அப்படிங்கறத அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருந்தது அப்படி ஆயிருக்கா? வீடியோல ரொம்ப தெளிவா நம்ம சொல்லியிருப்போம். சைடுல இருக்க பெரிய மரங்களுக்கு அந்த சொட்டு நீர்மா இருக்கிறதே இல்லை. நம்மளும் தோட்டத்துக்கு வந்து வீடியோ எடுக்கிற பேர்ல அங்கங்க சுத்திட்டு இருந்தா கூட நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா தரம். நம்ம கஷ்டத்தோட செய்யாம இஷ்டத்தோட எதுவும் செஞ்சா அது உண்மையிலே நம்ம மன நிறைவாகவும் இருக்கும், பொழுதுபோக்காகவும் இருக்கும். வணக்கம் மக்களே. உணவே மருந்தா உண்டு வந்த காலம் போய் மருந்த உணவாக உண்ற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையான காய்கறி எது, விஷத்தன்மை இல்லாத காய்கறி எதுன்னு புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது உண்மையான காய்கறியை சாப்பிடணும்னா நம்ம சொந்தமாக தோட்டம் அமைச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். சரி, இது இடம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? வீடு இருக்கிறவங்க மாடி தோட்டம் அமைக்கலாம், அப்படி தானே? அப்போது வெயில் இப்படி சுட்டெரிக்க வெயிலில் மாடி தோட்டம் எப்படி அமைக்கிறது அப்படின்னு நமக்கு நம்ம சில நேரம் கேள்வி எழுப்புவோம். அட போங்கப்பா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அதை தள்ளி போட்டுருவோம். அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போது நம்ம நமச்சிவாய ஐயா பாருங்கள் எப்படி இருக்குன்னு தோட்டம் நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை அமைச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள தான் நம்ம பார்த்து பேச போகிறோம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாமா? போன வீடியோ ரொம்ப பயங்கரமாக போயிருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நிறைய பேர் இது வரைக்கும் 15,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. 16 தாண்டி 2,000 ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பார்க்குறாங்க உண்மையான தோட்டம் உண்மையாக செய்ய முடியும். அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தது. முதல்ல உங்களுக்கு ஏதாவது தெரியணுன்னா டவுட்டுன்னா அந்த மாதிரி கேளுங்க, நான் சொல்கிறேன் எப்படி செய்யலான்னு. உண்மையிலே நாங்கள் வந்து அந்த வீடியோவை ஒரு அவசரமாக நான் ஆச்சரியப்பட்டு திடீர்னு தான் தோட்டத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமாக நான் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு நான் வந்து எனக்காகத்தான் நான் அதை போட்டேன். ஆனால் வந்து அதில் வந்து நிறைய பேர் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி ஓய்வூதியம் அடைஞ்சதுக்கப்புறம் இல்லைனா வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இப்படி இருக்கிறோம், உண்மையிலே இது எங்களுக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்குன்னு சொல்லி ஃபோனில் சொன்னாங்க. உங்களுக்கு எவ்வளோ பேர் கால் பண்ணியிருப்பாங்க? நிறைய பேர் பண்ணிட்டாங்க. சந்தோஷமாக இருக்கா? 2 லெவலில் என்னுடைய ஊரில் இருக்கிறவங்கலாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேர் கால் பண்ணியிருக்காங்க. அந்த தோட்ட வீடியோ மாடி தோட்டம் வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் நான் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து இதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியாது. சில பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 10 நாள் கழித்து மாடி தோட்டத்துக்கு திரும்ப வந்திருக்கேன். கிரேப்ஸ் எல்லாம் பார்த்ததை விட நல்லாவே பெருசாக இருக்குது. எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஐயா எப்போ நம்ம கேள்விக்கு பதில் சொல்லுவார், நீ வேற இடையில லொடன்னு பேசிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. நமச்சிவாயம் ஐயா 11 வருஷமா இந்த மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ கேள்வி, தண்ணி லீக் ஆகாதா? வீட்டுக்கு சேதம் வருமா? இந்த வீடு எப்படி இந்த மரம் செடிகளோட வெயிட் தாங்குது? என்ன உரம் போடுறாரு? இதெல்லாம் தானே. இதுக்கெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஐயா ரொம்ப அருமையாக நமக்கு செயல்முறையோட விளக்கி காட்டியிருக்காங்க. ஸோ பொறுமையாக இந்த வீடியோவோட எண்டோட பாருங்கள். கண்டிப்பாக மாடித்தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இனி புதுசாக வீடு கட்டி மாடித்தோட்டம் நான் வைக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப 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 ஸ்பெஷலானது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிஞ்சு விட்டுடுச்சு. ஆமாம், நிறைய பூட்டு இருக்கு. இது என்ன கொய்யாங்கய்யா? இது வந்து இப்போ இது தைவான் வெரைட்டி. அது இது வந்து ஐயா தலைக்கு மேலே ஃபுல்லாக இதுதான் கிரேப்ஸ் தான்ல? ஆமாம், இந்த பக்கம் கொடி இருக்கிற இடம்லாம் இங்கேயும் கிரேப்ஸ் தான். இது ஒரு தக்காளி. ஆமாம், போன வீடியோவில் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லியிருப்போம் எப்படி வந்து வேஸ்ட்டு பொருட்களில் இங்கே மாடி தோட்டத்தில் ஐயா வந்து உபயோகிச்சிட்ருக்காங்கன்னு. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி பாட்டிலில் விளையக்கூடிய இந்த கிழங்கு வகைகளை எப்படி பிடுங்கணும்னு இப்போ நான் சொல்லி தரேன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். முள்ளங்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் இந்த மாதிரி முக்கி வைக்கணும். அப்போ வந்து மண் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் அதுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ லூஸ் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக பிடுங்கிடலாம். உடஞ்சிருச்சு, பரவாயில்ல. தண்ணி அப்போட உடஞ்சி போச்சு. இந்த கீரை வந்து சாப்பிட்டா அவ்வளோ இரும்பு சத்து உண்டு.
இருக்குது. மக்களே எல்லாரும் பார்த்துக்கோங்க, இந்த டப்பாவோட பெருசே இவ்வளோ பெருசு தான். ஆனால் எவ்வளோ பெரிய முள்ளங்கி வந்திருக்கு. நிலத்துல வச்சா கூட இவ்வளோ பெருசு வருமானு தெரியல. நாங்கள் ஆர்வ கோளாறு என்னோட இதனால தான் அப்போ சீக்கிரமாக பிடிக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வச்சு பிடுங்கணும்னா முழுசாவே வந்திருக்கும். எவ்வளோ பெருசு பாருங்க. இது உடஞ்சிடுச்சு. இந்த இது வந்து இதை விட பாதி தான் இருக்கு இதுல. அன்னைக்கு வரும்போது சுண்டைக்காய் எதுவும் இல்லை. இன்னைக்கு சுண்டைக்காய் நல்லா இருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு. சீதா மரத்துல ஒரு காய் இருக்கு, பார்க்கலாம். பார்த்துட்டு சீதா. போன தடவை வரும்போது இந்த இடத்துல ஒரு கரும்பு நின்றுது, அதை பொங்கலுக்கு வெட்டிட்டாங்க. மணத்தக்காளி கீரைக்கு பஞ்சமே இல்லை. இதெல்லாம் மணத்தக்காளி தான். இதெல்லாம் இடம் வெயில் படுற இடம் பூரா உபயோகப்படுத்தும். வெயில் வேணும், மணத்தக்காளி எங்கேயும் இடம் விடாத வெயில். இந்த ஹார்டிகல்ச்சரை பற்றி கூட போன வீடியோவில் ஐயா சொல்லியிருப்பாங்க. இது யார் எப்படி இங்கே இன்ஸ்டால் பண்ணா அப்படிங்கிறத. சப்போட்டா சப்போட்டா மண். இவ்வளோ செடி மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்க இல்லைங்கய்யா, அப்போ வந்து கான்கிரீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? எதுவுமே வராது. ஏன்னா இது கட்ட பண்ண பீம் போடுறோம். நம்ம பீம் போடுறோம்ல, அந்த பீம் மேலே தான் இதை உட்கார வைக்கிறோம். வீட்டு நடுவுலலாம் வைக்க, வீடு கட்டுறப்பவே பிளான் பண்ணி அது இதை கட்டிட்டோம். இதுக்குள்ள மண் கீழே வந்து அதுக்கு தேவையான ப்ராசஸ் பண்ணி தண்ணி கீழே போகாது. இது சொருவோடு போட்டுக்கிறோம். ஓகே ஓகே. இந்த சொருவோடு போட்டதால இது சொருவோடுன்னு சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு மாடியில் போட்டால் அப்போ தான் வீட்டுக்கு தண்ணி லீக்கேஜ் வராது. இது போடலைன்னா கண்டிப்பாக எந்த டெரஸ்லையும் வரும். இது மாதிரி போட சொல்ல வராது. அதுக்கு கீழே மண்ணை கொட்டுறதுக்கு முன்னாடி கீழே கட்டிக்கிறோம் பாரு, பிளாஸ்டிக் பேப்பர். ஓகே ஓகே, சூப்பர். இந்த பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கு, அது கீழே இங்கே ஓட்டை போட்டுட்டேன். அந்த பேப்பருக்கு மேலே ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை போட்டால் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும், நீ 100 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றினா கூட அங்கே நிற்காது. பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேல இதை போட்டிருக்கீங்க. அதுக்கு மேல கட்டணும். ஓகே ஓகே. அப்ப இந்த தண்ணிங்கெல்லாம் எங்க போகும்? எந்த தண்ணி? அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ல கரெக்டா இருக்கு தண்ணி வராது. அதுதான் மேல ஓட்டை இருக்குது. இந்த பிளாஸ்டிக் மேல தான் ஓட்டை இருக்கும். இந்த வருதுப்பா, இந்த வருதுப்பா, அந்த பிளாஸ்டிக் பேப்பர் மேல ஓட்டை இருக்கும். ஓகே. தண்ணி என்ன பண்ணும், எவ்வளோ தண்ணி விட்டாலும் பிளாஸ்டிக் பேப்பரில் கலெக்ட் ஆகி அதுக்கு மேலே இருக்க ஓட்டை வழியாக வெளியே வந்துடும். தரவோடு தானே அப்படியே காஞ்சிடும், அதெல்லாம் வடிச்சு போயிடும்னு சொல்கிறாங்க. வெயிட் எல்லாம் இந்த வீடு எப்படி தாங்குதுயா? இது வந்து பீம் மேல தான். அகைன் பீம் தான். அந்த பீம் மேல தான் இது உட்காருது. நம்ம மாடியில் 4 அடுக்கு 6 அடுக்கு கட்டுறோம்ல, ஆமாம், அதெல்லாம் எப்படி தாங்குது? இதுதானே தாங்குது. எவ்வளோ வெயிட்டும் தாங்கும். ஏன்னா 3 அடுக்கு கட்டுறீங்களா, அப்போ எப்படி கட்டுறீங்க? 3 அடுக்கு இது மேலே தான் உட்காரணும். ஓகே. இதே அந்த பீம் மேலே தான் இது மேலே போயிட்டே இருக்கும். 3 அடுக்கு 4 அடுக்கு கட்டிங்க போகணும், இதுலேயே தான் போகுது. அப்போ எப்படி வெயிட் வரும்? கரெக்ட். அது வெயிட்டு அது வெயிட்டு அதில் வந்து ஒரே ஒரு 5% வெயிட் கூட இது தேவை. மாடி தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது மண் இல்லைங்கிறது தான் பெரும்பாலானவங்களோட பிரச்சனை. ஆனால் ஐயா சொல்கிறது என்னன்னு கேளுங்க, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு மண் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கிடையாது. எந்த மண்ணும் நம்ம விளைய வைக்கலாம். எந்த செடி போடணுமோ எந்த செடியும் விளைய வைக்கலாம். அதே கீழே பயிர் செய்கிற மாதிரி நிலத்துல அதுக்கு தான் இடத்த பார்த்து தான் பயிர் செய்ய முடியும். இடமும் அங்கே இருக்கிற தண்ணி வளமும் பார்த்து தான் அங்கே மண் வளம்னு சொல்லுவாங்க. ஆனால் மாடி தோட்டத்துக்கு மண் வளம் தேவையில்லை. நீ எந்த மண் இருந்தாலும் நம்ம அதை கொண்டு வரலாம். அதுதான் இம்பார்ட்டன்ட் மாடி தோட்டத்துக்கு. மண் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மண் இல்லைன்னு அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. மண் கிடைக்கிறதுக்கு எந்த மண் இருந்தாலும் பரவாயில்ல. சரி, அந்த மண்ணை ஒரு வாட்டியில் 2 வாட்டி நம்ம உபயோகப்படுத்த சொல்ல தானே சரியா போயிடும். நம்ம வீட்டு பக்கத்துல என்ன மண் கிடைக்குதோ அதையே நம்ம உபயோகிக்கலாம்னு சொல்றாங்க. அது எப்படி மண்ணை ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அது எப்படின்னா அவங்க வீட்லயே தயாரிக்கிற எருவு தான் போடுறாங்க. அதாவது கிச்சன்ல வரக்கூடிய காய்கறி கழிவுகள், தோட்டத்துல வரக்கூடிய இலை கழிவு, காய்கறி கழிவு, அதோட மாட்டு சாணத்தை சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க. இங்க நமக்கு இதுக்கு பின்னாடி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நூக்கல் செடி, இது வளர்ந்த செடி காட்டுறதுக்காக ஐயா வந்து எடுத்து வச்சு சொல்றாங்க. இந்த மாதிரி நட்டது தான் இப்படி நிறைய வந்து காய்ச்சிருக்குது. இதுக்கு ஒரே ஒரு வேர் மட்டும் போதும். ஸோ வந்து கொஞ்சமாக மண் போதும். ஏன்னா காய் வந்து மேலே தான் இருக்க போகுது.
இப்போ ஐயா நமக்கு காட்ட போகிறது எப்படி அவரோட வீட்டு தோட்டத்தில் உள்ள கழிவுகளையும் வீட்டு காய்கறி கழிவுகளையும் வச்சு எப்படி உரம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு காட்ட போகிறாங்க. இது வந்து சூப்பர். இதுக்குள்ள மாட்டுச்சாணி எருங்க எல்லாம் மக்கன எருங்க எல்லாம் சேர்ந்தது தாங்க. மக்கின இலை, மாட்டுச்சாணி, இது யூரியா, தண்ணி, யூரியா கொஞ்சம் அதான் சொன்ன பாரு 5லேருந்து 10% யூரியா போடுறது. வீட்டில் கெட்டு போன பழம், சோறு, அழுகின பொருள் இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன், எடுத்து போட்டேன். இது பழசு இருக்குது. ஒரு தடவை கூட கையில் இருக்கு. என்னக்குது அவரைக்காய் எல்லாம் இருக்கும். முதல்ல தோட்டத்து கழிவு காய்கறி கழிவுகளை தண்ணியோட சேர்த்து இப்படி அடைச்சி மூடி வச்சிடுறாங்க கொஞ்ச நாள். அப்படி ஆகும்போது அது வந்து செரிமானம் அடைஞ்சி அப்படி ஆயிடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த பெரிய ப்ளூ கலர் காட்டுனாங்கல்ல இதில் ஊற்றிடுறாங்க. இதில் ஊற்றி மாட்டுச்சாணத்தோடு சேர்த்து கலக்கி கொஞ்சமாக யூரியாவும் போட்டு சொன்னாங்கல்ல அந்த பர்சன்டேஜ் போட்டு வச்சிடுறாங்க. அது ரொம்ப நாள் ஆகும்போது இப்படி கருப்பாகி எருவா மாறிடுது. இல்லை அந்த மாதிரி இருந்தது இப்படி ஆயிருக்கா? சாணியாவோட கலக்குதுல, சாணி எருவோட கலக்குதுல. இது வந்து 4 லிட்டர் தண்ணிக்கு மேலே இருக்கு. 5 லிட்டர் இது மொத்தம். இது 1 லிட்டர் அவ்வளோதான். அதுதான் 5:1. அதான் 5ல் 1 பங்கு. இந்த எருவோட கலந்த தண்ணியை தான் டெய்லி மொட்டை மாடியில் உள்ள செடிகளுக்கு ஊற்றிட்டு வராங்க. இது வந்து வெயிலின் தன்மையை பொறுத்து திருவள்ளூரில் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தினமும் ஊற்றி ஆகணும்னு சொல்கிறாங்க. மற்றபடி அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்தபடி ஊற்றலாம். மொட்டை மாடியில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை ஊற்றி ஆகணும். உரமும் கிடைச்சது மாதிரியும் இருக்கும், தண்ணியும் சேர்ந்தது மாதிரி. அதே நேரம் ஐயா சொட்டு நீர் பாசனமும் போட்டிருக்காங்க. இதை வந்து போன வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். சைடில் இருக்க பெரிய மரங்களுக்கு அந்த சொட்டு நீர் பாசனத்தை உபயோகப்படுத்திக்கிடுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டிலில் இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன செடிகளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த எரு தண்ணியை தான் ஊற்றிட்டு வராங்க. பணம் மட்டும் கண்டுபிடிக்காம முந்தைய காலமுறை போல் பண்டமாற்று முறை இருந்தால் உலகின் மிகப்பெரிய பணக்காரன் விவசாயியாக தான் இருக்க முடியும். வேலை செஞ்ச காலங்கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது சும்மா இல்லை, உண்மையிலே ஐயா வாழ்க்கையில் நம்ம நேரடியாக பார்க்குறோம். ஒரு நேரம் கூட சும்மா இருக்கிறதே இல்லை. நம்மளும் தோட்டத்துக்கு வந்து வீடியோ எடுக்கிற பேரில் அங்கே எங்கே சுற்றிட்டு இருந்தா கூட ஐயா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுலேருந்தே அவங்களுக்கு தெரியுது அவங்களோட தன்னம்பிக்கை எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது. அவங்கள பார்த்தா 76 வயசு மாதிரியே நம்மளால் சொல்ல முடியலை. ஏன்னா யாரோட ஹெல்ப் இல்லாமல் தன்னந்தனியாக தான் இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. அதுவும் 1-2 வருஷம் இல்லை, 11 வருஷங்களா. இதில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே மன நிறைவு இருக்குது, பொழுதுபோக்காக இருக்குது. இன்னும் அவங்களுக்கு வீட்டில் இருந்து காய்கறிகள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அக்கம் பக்கத்திலோட கொடுக்குறாங்க. அப்பா, ரத்த சோகைக்கு சரியான கீரைங்க. ரத்த கட்டெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த கீரையை வச்சு தான் கெட்டுவாங்க. அந்த சிகிச்சை முறை எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் எனக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மருத்துவ குணமுள்ள கருப்பு வெத்தலை. இதை பார்த்தா வீட்டுக்கு கீழே வந்து தொங்கிட்டு இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் புதினா எங்கே இருக்குன்னு. உடஞ்ச குடத்தோட பாகம் அதை கூட ஐயா விட்டு வைக்கல, கவிழ்த்து வச்சு புதினா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்த காய்கறிகள் இது எல்லாமே ஐயா நமக்கே தந்து விட்டுட்டாங்க. லகுவாக கிடைக்கும் எதுவும் விரைவில் மறைந்துவிடும், ஆனால் கடின உழைப்பினால் கிடைப்பது மட்டுமே நிலை நிற்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நமச்சிவாயம் ஐயா இருக்கிறாங்க. ஈவினிங் நான் இங்கே உட்காந்து ரிலாக்ஸாக இருப்பேன். ஒரு அரை மணி நேரம் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படியே உட்காருவேன். மார்னிங் வந்து எப்போவுமே செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுருவேன். 1 மணி நேரம் தான் எனக்கு வேலை இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிட்டு அந்த ரிலாக்ஸாக இருப்பேன்னு தான் ஐயா சொல்கிறாங்க. மாடி தோட்டத்தை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு ஐயா கண்டிப்பாக விளக்கம் சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக தர முடியாது. ஏன்னா ஐயாவுக்கு 76 வயசு ஆகுது. ஃபோன் அட்டன் பண்ணி அதெல்லாம் விளக்கம் சொல்ல அவங்களால முடியாது, மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் வீடியோவில். எல்லாரும் வந்து இதோட ஃபுல் வீடியோ லிங்கை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தோட்டத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எதுக்கு நாங்கள் திரும்பவும் போட்டோன்னா, நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனலாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஐயாவுக்கு நேரடியாக கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, பரவாயில்ல ஐயா உங்களால் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நாங்களும் இதை செய்யணும். இது மட்டும் இல்லை, அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஹாபி இருக்கோ என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து வயசு ஒரு தடையே இல்லை. நம்ம கஷ்டத்தோடு செய்யாமல் இஷ்டத்தோடு எதுவும் செஞ்சால் அது உண்மையிலே நம்ம மன நிறைவாக
பயனுள்ளதாகவும் இருக்கும், அதுதான் பொழுதுபோக்காகவும் இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா ஐயாவின் சார்பாக நாங்க சொல்றோம். இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, ஐயா கண்டிப்பா சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாய் சொல்லிருங்க. Bye. நாம் எப்போவுமே மற்றவர்களோட செல்வத்தையும் வாழ்க்கை முறையும் தான் பார்க்குறோம். ஆனால் அவர்களின் கடின உழைப்பை பார்ப்பதை சில நேரங்களில் மறந்து விடுறோம். கடவுள் எல்லாவற்றையும் உழைப்பின் விலையில் தான் விற்கிறார். உழைப்பை கைவிடாதவரை நாம் தோற்று போனவர்கள் அல்ல. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.